தமிழக அரசியலில் சில தேர்தல்கள் வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டுமல்ல, வரலாற்று பிளவுகளுக்கான தொடக்கமாகவும் அமைந்துள்ளன. அப்படியான ஒரு தேர்தல்தான் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். திமுக இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் வெற்றியை பெற்ற அந்த தேர்தல் ஒருபுறம் கருணாநிதியின் அரசியல் உயரத்தை உறுதிப்படுத்திய போதும், மறுபுறம் கட்சிக்குள் மிகப்பெரிய உடைப்புக்கான விதையையும் விதைத்தது. ராமர் படம் அவமதிக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை, பெரியாரின் நிலைப்பாடு, இந்திரா காங்கிரசுடனான இந்தியா காங்கிரஸில் ஏற்பட்ட கூட்டணி, எம்ஜிஆர் கருணாநிதி இடையிலான மோதல் என பல திருப்பங்கள் நடைபெற்ற தேர்தல். இதற்கு பிறகு தமிழகத்தில் அரசியல் காலமே வேறொன்றாக மாறியது. 1967ஆம் ஆண்டு வெற்றி பெற்று CN அண்ணாதுரை தலைமையில் ஆட்சியை அமைத்திருந்த திமுக 3 முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றியது. சென்னை மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டது. பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஆங்கிலம் படித்தால் போதும் என்ற இருமொழி திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதன் முக்கிய வாக்குறுதியான படி அரிசி திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை. சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்கள் செயல்பட்ட இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த முடியவில்லை. நிதி சிக்கல் ஏற்பட்டது. ஆகவே படிப்படியாக திட்டம் கைவிடப்பட்டது. இதற்கு நடுவில் திமுகவின் நிறுவனரும் முதலமைச்சருமான அண்ணாவின் உடல் நலம் சீர்கெட துவங்கியிருந்தது. மேலும் 1968ஆம் ஆண்டின் இறுதியில் நடந்த ஒரு சம்பவம் அப்போதுதான் ஆட்சிக்கு வந்திருந்த திமுகவுக்கு அரசுக்கு ஒரு பெரும் கரும்புள்ளியாக அமைந்தது. அந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வெண்ணை மலையில் 44 விவசாய தொழிலாளர்கள் நில உடைமையாளர்களால் உயிரோடு கொளுத்தப்பட்டனர். அந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி முதலமைச்சர் அண்ணா காலமானார். இதற்கு பிறகு கருணாநிதி முதலமைச்சரானார். 1967 தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து ஆட்சியை கைப்பற்றிய திமுக, காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்ட பிறகு இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரசுடன் நெருங்க ஆரம்பித்தது. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திரா காந்தியின் ஆதரவை பெற்றிருந்த VV கிரிக்கு திமுக வாக்களித்தது. இதற்கு பிறகு 1969 சென்னைக்கு வந்த இந்திரா காந்தி அரசிதழ் தோட்டத்தில் நடந்த, அதாவது இப்போது ராஜாஜி ஹால், பிரம்மாண்ட விழா ஒன்றில் மறைந்த முதலமைச்சர் CN அண்ணாதுரையின் படத்தை திறந்து வைத்தார். இதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வந்த மன்னர் மானிய ஒழிப்பு மசோதா தோல்வியடைந்ததை அடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க முடிவு செய்தார் இந்திரா காந்தி. 1970 டிசம்பர் 8ஆம் தேதி இதற்கான அறிவிப்பு வெளியானது. ஸ்தாபன காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் இந்த திடீர் அறிவிப்பை எதிர்பார்த்திருக்கவில்லை. இந்திரா காந்திக்கு எதிரான எதிர்ப்பை முன்னெடுத்து செல்வதற்கான அகில இந்திய தலைவர்கள் யாரும் உருவாகி இருக்காத தருணத்தில் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார் இந்திரா. தமிழ்நாட்டில் 1967 தான் தேர்தல் நடந்திருந்த நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தல் 1972 தான் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலையும் நடத்த முடிவு செய்தது திமுக. சோசியலிச மதசார்பற்ற கொள்கைகளை, செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு மக்களிடமிருந்து புதிய கட்டளைகளை பெற சட்டமன்றத்தை கலைப்பதாக திமுக ஆளுநரிடம் தெரிவித்தது. 1971 ஜனவரி 5ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. இதனை அடுத்து திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி உருவானது. திமுக கூட்டணியில் இருந்த சுதந்திரா கட்சி, CPM ஆகியவை வெளியேறின. பிரஜா சோசியலிஸ்ட், IUML தமிழக கழகம், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் திமுக கூட்டணியில் நீட்டித்தன. புதிதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில் இணைந்தது. 10 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுகவை ஆதரித்து வந்த சுதந்திராவுக்கு திமுகவை பிரிவதில் விருப்பமில்லைதான். ஆனால் இந்திராவின் இடதுசாரி கொள்கைகள் ராஜாஜியை எரிச்சலூட்டியிருந்தன. ஆகவே அவர் ஸ்தாபன காங்கிரஸை ஆதரிக்க துவங்கினார். காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணியில் சுதந்திரா கட்சி, குடியரசுக் கட்சி, சம்யுக்த சோசியலிஸ்ட், தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் சங்கம் ஆகியவை இடம்பெற்றிருந்தன. திமுக கூட்டணியை பொறுத்தவரை இந்திரா காங்கிரசுக்கு சட்டமன்றத்தில் திமுக இடங்கள் எதையும் ஒதுக்கவில்லை.
இந்திரா காங்கிரசுடன் நடந்த முதல்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேட்டியளித்த மு கருணாநிதி காங்கிரசிற்கு 5 முதல் 7 நாடாளுமன்ற தொகுதிகளையும் சட்டமன்றத்தில் 15 தொகுதிகள் வரை கொடுக்க முன்வந்ததாகவும் ஆனால் இதில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு திருப்தியில்லை என்றும் தெரிவித்தார். அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது காங்கிரசுக்கு 80க்கும் மேற்பட்ட இடங்களும் நாடாளுமன்றத்தில் 20க்கும் மேற்பட்ட இடங்களையும் தர வேண்டும் என வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தை நின்று போன போது அப்போது குறுக்கிட்ட இந்திரா காந்தி காங்கிரசிற்கும் 20 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 10 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒதுக்க முடியுமா என கருணாநிதியிடம் கேட்டார். ஆனால் சட்டமன்றத்தில் தொகுதிகளை ஒதுக்க மறுத்த கருணாநிதி நாடாளுமன்றத்தில் 10 தொகுதிகளை புதுச்சேரி உட்பட ஒதுக்கி கொடுத்தார். திமுக 203 தொகுதிகளில் போட்டியிட்டது. சிபிஐ 10 தொகுதிகளிலும், ஃபார்வர்ட் பிளாக் 9 தொகுதிகளிலும், IUML 8 தொகுதிகளிலும், பிரஜா சோசியலிஸ்ட் 4 தொகுதிகளிலும், தமிழரசு கழகம் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. முதலமைச்சர் கருணாநிதி மீண்டும் சைதாப்பேட்டை தொகுதியிலும், எம்ஜிஆர் மீண்டும் பரங்கிமலை தொகுதியிலும், மாபோசி மயிலாப்பூர் தொகுதியிலும் போட்டியிட்டனர். ஸ்தாபன காங்கிரசின் தலைவராக இருந்த காமராஜர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. நாகர்கோயில் மக்களவை தொகுதியிலிருந்து அவர் போட்டியிட்டார். இதற்கிடையில் 1971 ஆண்டு ஜனவரியில் திராவிடர் கழகம் சார்பில் நடந்த மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் நடந்த ஒரு சம்பவம் திமுக கூட்டணிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. இந்த ஊர்வலத்தில் ராமர் படம் அவமதிக்கப்பட்டதாக கூறி எதிர்க்கட்சிகள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தின. திராவிட கழகம் ராமர் படத்தை அவமதித்ததை திமுக தடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் ராஜாஜி. இந்த விவகாரம் தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமான சர்ச்சையாக உருவெடுத்தது. இதனை அடுத்து காமராஜர், ராஜாஜி கலந்து கொண்ட ஊர்வலங்களுக்கு பெரும் எண்ணிக்கையில் கூட்டம் திரண்டது. நடிகர் சிவாஜி கணேசன் ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு கையில் வேலுடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுக கூட்டணியை பெரியார் ஆதரித்தாலும் இந்த விவகாரத்தை வைத்து பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் பிரச்சாரத்திலிருந்து பெரியார் ஒதுங்கிக் கொண்டார். இந்த தேர்தலில் திமுக வெற்றிக்காக தீவிரமாக பிரச்சாரத்தில் களமிறங்கினார் எம்ஜிஆர். தேர்தல் களம் ஸ்தாபன காங்கிரசின் ஜனநாயக முன்னணிக்கே சாதகமாக இருப்பதை போன்ற தோற்றம் உருவானது. மத்தியின் இந்திராவின் தோல்வியும் தமிழ்நாட்டின் திமுகவின் தோல்வியும் உறுதி என கணிப்புகள் வெளியாகின. சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்கவில்லை. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 190 தொகுதிகள் பொது தொகுதிகளாகவும், 42 தொகுதிகள் பட்டியல் இனத்தவருக்கென்றும், 2 தொகுதிகள் பழங்குடியினருக்கென்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. மொத்தமாக 1406 பேர் களத்தில் இருந்தனர். பெரும்பாலான தொகுதிகளில், அதாவது 157 தொகுதிகளில் அதிகபட்சமாக 3 பேரே போட்டியில் இருந்தனர். மொத்தம் 10 தொகுதிகளில் மட்டுமே 6 முதல் 8 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள். அதிக எண்ணிக்கையாக செங்கல்பட்டிலும் ஸ்ரீவைகுண்டத்திலும் 8 பேர் போட்டியிட்டனர். 1971 ஆண்டு மார்ச் 1, மார்ச் 4, மார்ச் 7 என 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. மார்ச் 10 மற்றும் 11 தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது. சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் 184 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 இடங்களிலும், ஃபார்வர்ட் பிளாக் 7 இடங்களிலும், பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி 4 இடங்களிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 6 இடங்களிலும், தமிழரசு கழகம் 1 இடத்திலும் வெற்றி பெற்றது. ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரை ஸ்தாபன காங்கிரசுக்கு 15 இடங்களிலும், சுதந்திரா கட்சிக்கு 6 இடங்களிலுமே வெற்றி கிடைத்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனசங்கம் ஆகியவை போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோல்வியடைந்தன. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை காமராஜர் போட்டியிட்ட நாகர்கோவில் தொகுதியை தவிர அனைத்து தொகுதிகளிலும் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. ராமர் படம் அவமதிக்கப்பட்ட விவகாரம் தேர்தல் பிரச்சனையாக உருவெடுத்திருந்ததால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கருணாநிதிக்கு வாழ்த்து செய்தி அனுப்பிய பெரியார், என் மீதிருந்த பழி நீங்கியது, உங்களுக்கு புகழ் கிடைத்தது என்று குறிப்பிட்டார். மார்ச் 15 தேதி 2வது முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்றார் மு கருணாநிதி. திமுகவின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்த எம்ஜிஆர் இந்த அமைச்சரவையில் தனக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இடம் தர வேண்டும் என கூறினார். ஆனால் எம்ஜிஆர் நடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்ட கருணாநிதி இதனால் அவரது பெயர் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை. புதிய அமைச்சரவையில் மு கருணாநிதி தவிர 13 பேர் இடம்பெற்றனர். எம்ஜிஆர் கோரிய சுகாதாரத்துறை NV நடராஜனுக்கு ஒதுக்கப்பட்டது. எம்ஜிஆரின் விரோதியாக கருதப்பட்ட சீபா ஆதித்தனாருக்கு கூட்டுறவுத்துறை ஒதுக்கப்பட்டது. இந்த அமைச்சரவை அமைப்பு வெற்றிக்கு பின்னாக அதிகார சமநிலை வெளிப்படுத்தியது.
ஆனால் அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஆதரவாளர்களுக்குள் ஏமாற்றத்தையும் தலைமை மீது மறைமுக கோபத்தையும் உருவாக்கியது. இந்த தேர்தல் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாக பதிவானாலும் அந்த வெற்றிக்குள்ளேயே கட்சியின் உடைவுக்கான விதை விதைக்கப்பட்டது. எம்ஜிஆர் கருணாநிதி இடையிலான நம்பிக்கை குறைவு, அதிகார பகிர்வில் ஏற்பட்ட முரண்பாடு, தனிநபர் செல்வாக்கு, கட்சி கட்டுப்பாடு என்ற மோதல்கள் ஆல் தீஸ் ஸ்லோலி இன்டென்சிஃபைடு. வெளியில் வெற்றி கொண்டாடப்பட்டாலும் உள்ளே பிளவு ஆழமாகிக் கொண்டிருந்தது. இந்த அமைச்சரவை அமைப்பு வெற்றிக்கு பின்னாக அதிகார சமநிலை வெளிப்படுத்தியது. ஆனால் அதே நேரத்தில் எம்ஜிஆர் ஆதரவாளர்களுக்குள் ஏமாற்றத்தையும் தலைமை மீது மறைமுக கோபத்தையும் உருவாக்கியது. இந்த தேர்தல் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாக பதிவானாலும் அதே வெற்றிக்குள்ளேயே கட்சியின் உடைவுக்கான விதை விதைக்கப்பட்டது. எம்ஜிஆர் கருணாநிதி இடையிலான நம்பிக்கை குறைவு, அதிகார பகிர்வில் ஏற்பட்ட முரண்பாடு, தனிநபர் செல்வாக்கு, கட்சி கட்டுப்பாடு என்ற மோதல் all these slowly intensified. வெளியில் வெற்றி கொண்டாடப்பட்டாலும் உள்ளே பிளவு ஆழமாகிக் கொண்டிருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.